இந்த நாளிலும் உங்களோடு கூட ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எங்களை அழைத்த எங்களுடைய சகோதரன் சாமுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தேச்சியாக 3வது ஆண்டு இந்த லெந்து கால கன்வென்ஷனில் உங்களோடு கூட என்ன செய்கிறேன், நான் பேசுகிறேன். 2023ஆம் ஆண்டு எந்த நிருபத்தை வைத்து பேசியேன் என்று ஞாபகம் இருக்கிறதா? எபிரேயர் நிருபத்தை வைத்து 2 நாட்கள் செய்தியை கொடுத்தேன். கடந்த ஆண்டு பிலிப்பியர் நிருபத்தின் அடிப்படையிலே நான் செய்தியை கொடுத்தேன். இந்த ஆண்டு 4 சபைகளிலே பேசுவதற்கு அழைப்பு வந்தது. எனவே 4 சபைகளிலும் ஒரே செய்தியை பேச முடியாது. ஏனென்றால் என் அருமை தம்பி ஜெனிஸ் அதை ரெக்கார்டு செய்கிறான். எனவே ஒவ்வொரு சபைக்கும் ஒரு நிருபங்களை தேர்ந்தெடுத்தேன். எபிரேயரை வில்லிக்குடியிருப்பு திருச்சபையிலே பேசினேன். எபேசியர் திருச்சபையை மையமாக வைத்து கடந்த வாரத்தில் பிச்சு விலையிலே நான் பேசுவதற்கு ஆண்டு உதவி செய்தார். நம்முடைய திருச்சபைக்கென்று நான் தியானித்து கொண்டிருந்த போது 2 காரியங்கள் என் மனதை உறுத்தி கொண்டிருந்தது. கொலோசையர் நிருபமும் வெளிப்படுத்தின விசேஷமும் என்னுடைய மனதை உறுத்தி கொண்டிருந்தது. எனவே கடைசியாக சற்று தியானித்துவிட்டு வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருந்து இந்த நாளின் செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். சற்று கடினமான ஒரு உபதேசம் என்றாலும் நம்முடைய திருச்சபை மக்கள் வசனத்தை கேட்பதிலே தேறினவர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். எனவே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ளவர்கள் என்பதனாலே இந்த காரியத்தை 7 சபைகளை மையமாக வைத்து இன்றும் நாளையும் நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். இன்று இரவும் நாளை இரவும் 2 காரியங்கள், 7 சபைகளை மையமாக வைத்து அதனுடைய பின்னணி என்ன, ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் அந்த புத்தகம் எழுதப்பட்டது, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்கிற அடிப்படையிலே 7 சபையிலிருந்தும் ஒரே ஒரு முக்கியமான வார்த்தைகள், 7 சபையிலிருந்தும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த தியானத்தை செய்ய போகிறோம். கிறிஸ்தவர்களால் அதிகம் படிக்கப்படாத அல்லது பயப்பட வைக்க ஒரு புத்தகம் என்ன என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த 2 நாட்களின் முடிவிலே உங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்துவிடும், மாறிவிடும் என்று சொல்லுகிறேன். உண்மையிலே நாம் அதனுடைய பின்னணியை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த காரியங்கள் நமக்கு எப்படி இருக்கும், உதவிகரமாக இருக்கும் படிப்பதற்கு. முதலாவதாக இந்த காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் ஆங்கிலத்திலே ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 1வது வசனம், த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று அது ஆரம்பிக்கிறது. தமிழில் எப்படி போட்டிருக்கு, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவளை ஊழியக்காரர் காண்பிக்க பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அவர் தூதனை அனுப்பி ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தினோம். ஆங்கிலத்திலே ரொம்ப தெளிவாக இந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இது வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொன்னால் அது யாரை வெளிப்படுத்தியது, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தியது. அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற அன்வெயில் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதம் என்ன என்று சொன்னால், ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனை என்ன செய்கிறாங்க, விளக்குகிறார்கள். சரியா, இன்னும் புரியும்படி சொல்ல போகிறாங்க. சின்ன பிள்ளைகள் இல்லை ஸ்கூலில் இந்த ஆண்டு விழா போயிருக்கீங்களா, ஆனுவல் டே, ஸ்கூலில் எல்லாம் நாடகம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, காட்சி 1 காட்சி 2. ஒரு காட்சி முடிஞ்சோன்னே என்ன செய்வாங்க, ஸ்க்ரீனை மூடுவாங்க, திரும்ப லைட்டு போட்டுட்டு என்ன இழுப்பாங்க, அந்த ஸ்க்ரீனை இழுத்தும். அந்த பதம் தான் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தல் என்றால் அந்த ஸ்க்ரீனை என்ன செய்கிறாங்க, விலை. அப்போ ஏதோ ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவை மறைத்து கொண்டிருக்கிறது, அது என்ன செய்யப்படுகிறது, இந்த புஸ்தகத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ முதலாவதாக நன்றாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இது யாரை பற்றின வெளிப்படுத்தல் என்றால் இயேசு கிறிஸ்துவை, அந்தி கிறிஸ்துவை பற்றி அல்ல, யாரை பற்றி, இயேசு கிறிஸ்து. நாம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் என்றாலே நமக்கு மைண்டுக்கு வருவது அந்தி கிறிஸ்து, 666 முத்திரை என்று அப்படியே பார்த்து என்ன செய்து விட்டோம், பழகிவிட்டோம். எனவே வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவாக கவனிக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தின விசேஷம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 1. 2வது, புதிய உடன்படிக்கையின் காலத்திலே நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். புதிய உடன்படிக்கையின் காலத்திலே AD 30 கிபி 30வது ஆண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னால் பாவத்திற்கு பலியாக தன்னை ஒப்புவிப்பது. 3 லட்சம் ஆடுகள் அடிக்கப்படுமாம் பஸ்கா பண்டிகையிலே. இயேசு கிறிஸ்து பலியாகி அந்த பலியெல்லாம் நீக்குவதற்கு வந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் பலியான AD 30 கிபி 30ஆம் ஆண்டிலிருந்து கிபி 70ஆம் ஆண்டு வரை அந்த பலி என்ன செய்யப்படவில்லை, நிறுத்தப்படவில்லை. 40 ஆண்டுகள் பலி செலுத்தப்பட்டு தான் வந்தது. என்றைக்கு அந்த பலி முழுவதுமாக நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் எருசலேம் தேவாலயம் என்றைக்கு இடிக்கப்பட்டதோ அன்றைக்கு அந்த பலி என்ன செய்யப்பட்டது, நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் அந்த தேவாலயம் என்ன செய்யப்படவில்லை, கட்டப்படவில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். கிபி 70ஆம் ஆண்டு அந்த தேவாலயம் என்ன செய்யப்பட்டது, இடிக்கப்பட்டது. இன்றை வரை அது கட்டப்படவில்லை. எனவே பெரும்பாலான நிகழ்வுகள் அந்த தேவாலயம் இடிக்கப்படுகிற சம்பவத்தை மையமாக வைத்து
இந்த நிருபம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. நீங்கள் முழுதுமாக படிக்கும் பொழுது அந்த சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள், அந்த அழிவு, அந்த பேரழிவு, உணவு இல்லாமல் இருக்கிறது, பஞ்சம், அத்தனை காரியங்களுமே ஏடி 70 கிபி 70ஆம் ஆண்டு நடந்த தேவாலய இடிப்பு சம்பவத்தை இந்த இடத்திலே இந்த யோவான் நமக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். என்றைக்கு அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டதோ அன்றைக்கு தான் அந்த பழைய உடன்படிக்கை முற்றிலுமாக என்ன செய்யப்பட்டது, நீக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கை நாயகராகிய இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் தன்னை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். அதனால தான் அதற்கு பெயர் வெளிப்படுத்தின விசேஷம். அவர் மரித்து உயிர் தெழுந்த பின்னரும் அவரை ஒரு திரை மறைத்து கொண்டிருந்தது. பலி என்கிற திரை மறைத்து கொண்டிருந்தது. பழைய உடன்படிக்கை என்கிற திரை மறைத்து கொண்டிருந்தது. அந்த திரை ஏடி 70 என்ன செய்யப்படுகிறது, நீக்கப்படுகிறது. ஏன்னா சம்பவங்கள் அதை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. 17வது அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சிங்கன்னா 7 ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி வரும். 7 ராஜாக்கள் இருந்தாங்க. அவர்களில் 5 பேர் விழுந்து போனான். 6வது ஒருத்தன் இருக்கிறான். 7வது ஒருத்தன் வரும்போது கொஞ்ச நாள் இருக்கணும். 8வது வருகிறவன் நாசமடைய போகிறவன் என்று சொல்லியிருக்கும். ஸோ அந்த 8 காரியங்களும் ரோம ராயர்களை அது என்ன செய்கிறது, குறிக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அகஸ்து ராயன், கிலவுதி ராயன், கடைசி 6வது நீரோ மன்னன் என்று சொல்லி வருவார். அடுத்து 7வது 8வது மன்னன் வெஸ்பேசியன். கிபி 70ஆம் ஆண்டு அந்த வெஸ்பேசியன் மன்னனுடைய காலத்தில் இந்த தேவாலயம் என்ன செய்யப்பட்டது, இடிக்கப்பட்டது என்பதை நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அப்போ முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்ட மக்கள் கொடும் உபத்திரவத்தை என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இருக்கிறது போல இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இப்படி திருச்சபைக்கு வந்து ஆராதித்து மகிழ்ச்சியோடு அவர்கள் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தீக்கம்பத்திலே கட்டப்பட்டு எரிக்கப்படுவார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் சிங்கங்களின் வாய்களுக்கு என்ன செய்யப்படுவார்கள், போடப்படுவார்கள். இப்படி மரிப்பதும் கொலை உண்ணப்படுவதும் தான் அன்றைக்கு வாடிக்கையாக இருந்தது. அப்போ அந்த மக்கள் மலைகளிலும் குகைகளிலும் மரத்தடிகளிலும் பூமியின் அடிகளிலும் பதுங்கி கொண்டு ஆண்டவரை என்ன செய்து கொண்டிருந்தார்கள், ஆராதித்து கொண்டிருந்தார்கள். ஒரு பயப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கம் கிறிஸ்தவர்களை அதிகமாக என்ன செய்தது, கொடுமைப்படுத்தியது. யூதர்களும் ரோமர்களும் சேர்ந்து யாரை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள், கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மோசமான காலகட்டம். அந்த 2 பேரும் அழிக்கப்படுவார்கள் என்பதை இந்த நிறுவத்திலே, இந்த புத்தகத்திலே அவர் என்ன செய்கிறார், தெளிவாக எடுத்து சொல்கிறார். அப்போ இந்த புக்கு படிக்கும்போது நம்ம மைண்டில் வர வேண்டியது, முதல் நூற்றாண்டில் உபத்திரவப்பட்டு கொண்டிருந்த பாடுகளை சகித்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்களுக்கு அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்டது. அப்போ நிறைய உங்களுக்கு சில கேள்விகள் வரும். அதில் நிறையா 7 தலை 10 கொம்பு இப்படிலாம் வருது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் 10 கை இருந்துச்சு 10 கால் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவகமாக சொல்லப்பட்ட காரியங்கள். நீங்கள் தமிழிலே நாம் படித்திருப்போம். உதாரணத்துக்கு ஒருவர் உயரமாக இருக்காருன்னு சொன்னால் அவரை பார்த்து என்ன சொல்லுவோம், பனைமரம் மாதிரி இருக்காமோ. அப்போ பனைமரம் அளவுக்கு அவர் ஹைட்டாக இருக்கிறாரா, இல்லை பனைமரம் மாதிரி அவருடைய உடல் கருப்பாக இருக்கிறதுன்னு அர்த்தமா? உயரமானவன் என்று சொல்வதற்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுகிறோம், பனைமரம். விளையாட்டு வீரர்களிலே ஏதாவது சொல்லுவார், இவன் வந்துட்டான்னா அந்த விளையாட்டு எப்படி இருக்கும், தீயா இருக்கும் அப்படிம்போம். அப்போ தீயா இருக்கும்னா அந்த இடத்துல தீ பிடிச்சி எரியுதுன்னு அர்த்தமா? இல்லை. ஸோ இதெல்லாம் உருவகமாக மெட்டாஃபோர் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள். இதே லாங்குவேஜை இந்த வெளிப்படுத்தல் நிருப ஆக்கியோன் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் வேதாகமத்தை எழுதுகிறவர்கள் அதை என்ன செய்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். இந்த உண்மையை நமக்கு நன்றாக என்ன செய்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெளிப்படுத்தல அந்த காரியங்கள் நிறைய எழுதப்பட்டிருக்கும். சூரியன் ரத்தமாயிற்று அப்படின்னு உடனே டெய்லி சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் எப்படி தான் இருக்கும், சோப்பு கலரில் தான் இருக்கும். உடனே சூரியன் அந்த சோத்துட்டு அவ்வளோதான், நாளை காலையில் இயேசுநாதர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய பயங்காட்டக்கூடாது. இயேசு கிறிஸ்து வருவார் என்பதிலே எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. ஆனால் அது உண்மை அதற்காக எழுதப்படவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு நடந்த கொடூர சம்பவங்களை விளக்கி காட்டுவதற்காக இந்த லாங்குவேஜை அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய இந்த புத்தகத்திலே அவர் பயன்படுத்துகிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை படிக்கும்போது ஒரு ரோம மன்னனுக்கோ அல்ல ரோம வீரர்களுக்கு அந்த லாங்குவேஜ் என்ன செய்யாது, புரியாது. ஆனால் அதை படிக்கிற யூதர்களுக்கு அது நன்றாக என்ன செய்திருக்கும், புரிந்திருக்கும். சரியா? இப்போ இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொல்ல போகிறாந்தா, ஜெயிலில் இருந்து வெளியே ஒரு லெட்டர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. 1975-76 காலகட்டங்களில் இந்த எமர்ஜென்சி பீரியடில் நிறைய பேரை உள்ள தூக்கி போட்டிருந்தாங்க ஜெயிலில். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதில் அடக்கம். அவரே என்ன செஞ்சுருந்தாங்க, ஜெயிலில் போட்டிருந்தாங்க. அப்போ ஜெயிலில் இருந்து வெளியே லெட்டர் எழுதும்போது என்ன எழுதுவாங்களாம் அப்படின்னா, டைரெக்டாக சாப்பாடு ஒழுங்காக போட மாட்டேக்கான்னு எழுதுனா படித்து பார்த்து இவனை என்ன செஞ்சிருவான், அடிச்சிருவான். அதனால் எப்படி எழுதுவாங்களான்னா, கத்திரிக்காயில் கூட நான்வெஜ் போடுறாங்க அப்படின்னு எழுதுவாங்களாம். கத்திரிக்காயில் நான்வெஜ்னா என்னென்னா அழுகுன கத்திரிக்காய்னு அர்த்தம்.
அது அலுவன கத்திரிக்கான்னு எழுதாமல் கத்திரிக்காயில் நான்வெஜ் போடப்படுகிற சிறைச்சாலைன்னு சொல்லி தங்கள் உறவினர்களுக்கு லெட்டர் எழுதுவாங்களாம். அந்த லெட்ரு எழுதுறவனுக்கு புரியும், படிக்கிறவருக்கு புரியும், நடுவில் இருக்கிறவருக்கு என்ன செய்யாது, புரியாது. இதே லாங்குவேஜை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன செய்யுது, அவருக்கு எழுதுகிறவருக்கு புரியும். 7 தலை 10 கொம்புன்னா நல்லா தெரியும் ரோம மன்னர்கள் இது என்ன செய்கிறது, குறிக்கிறது என்று சொல்லி அதை வாசிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நன்றாக புரியும். 7 தலை 7வது இருக்கா, அப்போ இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த தேவாலயம் என்ன செஞ்சு போகும், இடிக்கப்பட்டு போகும். ஏனியை அடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ரோமர்களும் யூதர்களும் சற்று நாட்களில் என்ன செய்ய போகிறார்கள், அழிந்து விடுவார்கள். இயேசு கிறிஸ்து ஜெயிக்க போகிறார் என்பது அவர்களுக்கு புரியும். நடுவில் அதை கொண்டு போகிற ரோம போர்ச்சேவர்களுக்கு அது என்ன செய்யாது, புரியாது. எனவே அவர் இந்த மொழியிலே அதை என்ன செய்கிறார், எழுதுகிறார். எனவே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமே குறியீடுகளால் என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்டது என்பதை நீங்கள் ஒருபோதும் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இன்னொரு காரியத்தை கூட சொல்லுகிறேன். அன்றைக்கு முக்கியமாக இருந்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ரோம ராயர்களை வணங்குவது. அன்றைக்கு ராயன் தான், சீஷன் தான் கடவுள். சீஷன்னா ராயன், சீஷர். சீசர் இஸ் த காட். ராயன் தான் கடவுள். இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்குறாங்க சிலுவையில் அடிக்கும் போது, உங்கள் ராஜாவை சிலுவையில் அடிக்கலாமா? உடனே யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா கிடையாது, அவர் தான் எங்களுக்கு ராஜா, அவர் தான் எங்களுக்கு கடவுள். அந்த ராய வணக்கம் அன்றைக்கு இருந்தது, சிவில் கிங்டம் என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்போ ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடங்கள்ல அன்னைக்கு அந்த ராயனுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிலைக்கு கீழாக சாம்பல் வைக்கப்பட்டிருக்கும். அந்த சாம்பலை எடுத்து ஒன்று நெற்றியிலே பூச வேண்டும், அல்லது வலது கையில் என்ன செய்யணும், பூச வேண்டும், அல்லது அந்த ரோம சிட்டிசன் என்பதற்கான அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் வச்சாதான் சந்தையில் போய் என்ன வாங்க முடியும், பொருள் வாங்க முடியும். அந்த ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போனோன்னா அங்கே வியாபாரம் பண்ணுவதற்கு இந்த ராயனுடைய அந்த சாம்பலை என்ன செய்யணும், பூசணும். பூசினாதான் எங்கே விடுவாங்க, வியாபாரம் பண்ண முடியும், விற்க முடியும், வாங்க முடியும், கொள்ள முடியும் என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கிறது. இப்படி ராயர்களை வணங்கி கொண்டிருந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், தேவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். அப்பொழுது இவர்கள் ராயருக்கு விரோதி என்று சொல்லி இவர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்கள், துன்புறுத்த ஆரம்பிக்கிறார்கள். அப்போ நெருக்கப்பட்டு கொண்டிருந்த, ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்த, அரசாங்கத்தால் அடி வாங்கி கொண்டிருந்த, துன்பங்களை சகித்து கொண்டிருந்த, பாடுகளை அனுபவித்து கொண்டிருந்த மக்களை தேற்றும்படியாக ஒரு செய்தியை அவர் அங்கே என்ன செய்ய விரும்புகிறார், சொல்வதற்கு விரும்புகிறார். ஒரு 7 வசனங்களை கடகடன்னு வாசிக்க போகிறேன். அதில் என்ன வார்த்தை முக்கியமானங்கிறது நீங்கள் தான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரியா? நீங்கள் இந்த பின்னணியில் யோசிக்கணும். இப்படி அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, நெருக்கப்படுறாங்க, தீச்சூளை, சிங்கக்கபி, அக்கினி சூளை, இவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். 1வது அதிகாரம் 18வது வசனம் கடகடன்னு எடுங்க, வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அடுத்தது 4வது அதிகாரம் 9வது வசனம். 4வது அதிகாரம் 9வது வசனம். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு. 10வது வசனம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு. 5:14. 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். வெளிப்படுத்தல் 10:7. வெளிப்படுத்தல் 10:7. வானத்தையும் அதிலுள்ளவைகளும் பூமியும் அதிலுள்ளவைகளும் சமுத்திரத்தை அதில் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். 11:15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் கிறிஸ்துவுக்கும் ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். வெளிப்படுத்தல் 15:7. வெளிப்படுத்தல் 15:7. அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த. என்ன வார்த்தை, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். திரும்ப திரும்ப அந்த புத்தகத்தில் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அப்போ நெருக்கப்படுறான், அடிக்கப்படுறான், அடி வாங்குறான், அவனுக்கு அவர் சொல்ல வருகிற ஒரு ஆறுதலின் செய்தி, நீ வணங்கிக்கிட்டு இருக்கிய சீக்கிரட்டா, அவர் யாரு, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், பயப்படாத. இதைத்தான் அவர் என்ன செய்ய விரும்புகிறார், சொல்ல விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய செய்தியே பயப்படாதே. ஆனால் இன்னைக்கு எப்படி மாற்றிட்டோம், பயந்து சாவு. முத்திரை வந்துட்டு, அந்தி கிறிஸ்து வந்துட்டான், மேற்கு அந்த ஈரான் யுத்தம் வந்துட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்படியே சொல்லி 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 70 வருஷங்களை ஓட்டி ஒரு விஷயத்தில் என்ன செய்யறதில்ல, கூறு இல்லாமல் ஆகிவிட்ட ஒரு மோசமான காலகட்டத்துக்குள்ளே என்ன செய்திருக்கிறோம், வந்திருக்கோம். இதனால தான் அந்த புத்தகத்தினுடைய பின்னணியை இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணியிருக்கேன், விளக்கி சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். வலது கையிலாவது நெற்றியிலாவது முத்திரை போட்டான்னா அது என்ன முத்திரை, ரோம மன்னனுடைய அந்த சிலையினுடைய அந்த சாம்பலை பூசுகிறவன் தான் உள்ள என்ன செய்ய முடியும், அனுமதிக்க முடியும். இது அன்றைக்கு இருந்த காலகட்டம். இட் இஸ் எ ஹிஸ்டரி. AD 70 கிபி 70 அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது.
இடிக்கப்பட்ட பின்னர் கிபி 100க்கு அப்புறம் அந்த கிறிஸ்தவத்தினுடைய உபத்திரவம் என்ன செய்ய ஆரம்பித்தது? குறைய ஆரம்பித்தது. கிபி 100வது ஆண்டிலே 10,000 இருந்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை இந்த 2026ஆம் ஆண்டிலே 200 கோடியாக என்ன செய்திருக்கிறது? அதிகரித்திருக்கிறது என்பதை நீங்களும் நான் என்ன செய்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. அப்போ அவர்களுக்கு சொல்ல வருகிற செய்தி, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற. அதனால தான் என் அருமை தம்பி ஜெனிஸ் ஒரு அழகான கதையை சொன்னான். யார் பெரியவர் என்பதற்கு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவே பெரியவர் என்கிற செய்தி. இதைத்தான் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தினுடைய செய்தி. அப்போ வெளிப்படுத்தல் படிச்சீங்கன்னா எந்த கண்ணோட்டத்தில் படிக்கணும்? சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர். என்ன உபத்திரவம் வந்தாலும் சரி, கடைசியில் அல்டிமேட் விக்டரி யாருக்கு தான்? இயேசு கிறிஸ்துவுக்கு தான் என்பதை நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இந்த பின்னணியோடு கூட அந்த நாட்களிலே இருந்த 7 முக்கியமான சபைகளுக்கு நீங்கள் அந்த மேப்பில் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த பத்மு தீவில் ஒரு நாடு கடத்தப்பட்டிருக்கிறாரு. கிபி 64 68 காலகட்டங்கள், நீரோ மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த யோவான் என்ன செய்திருக்கிறார்? பத்மு தீவிலே நாடு கடத்தப்பட்டு அந்த சபைகளுக்கு எழுதும்போது அவர் எழுதி அனுப்பி கொடுக்குற அந்த லெட்டர் முதல்ல இருக்கிற இடம் எந்த இடம் தான்? எபேசு தான் இருக்கும். அடுத்தது சிமிர்னா, கடைசி தான் எங்கே இருக்கும்? லவோதிகேயா. புவியியல் அடிப்படையிலே, அந்த மேப் அடிப்படையில் அவர் அழகாக அந்த 7 சபை என்ன செய்திருக்கிறார், வர்ணித்திருக்கிறார். அன்றைக்கு அந்த 7 சபைகள் மிக முக்கியமான சபைகளாக என்ன செய்யப்பட்டன, காணப்பட்டன. அப்போ முதலாவது அவர் செய்தி யாருக்கு சொல்லுகிறார் என்றால், அவர்களை அடிக்கிற ரோமர்களுக்கு அல்ல, அவர்களை கொடுமைப்படுத்துகிற யூதர்களுக்கும் அல்ல, அவர்கள் அழிக்கப்படுவார்கள். AD 70 தேவாலயம் இடிக்கப்பட்ட பொழுது குதிரையினுடைய மூக்கு உயர அளவுக்கு இரத்த ஆறு என்ன செய்தது? எருசலேமிலே ஓடியது. ஏனென்றால் இவன் இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தானாக தலையில என்ன வாரி போட்டு கொண்டார்கள்? மண்ணை வாரி போட்டு கொண்டார்கள். ஒரு நீதிமானுடைய இரத்தப்பழியே பல சந்ததியை சும்மா விடாது. நீதிமானுக்கெல்லாம் நீதிமான் சர்வவல்ல தேவனுடைய இரத்தப்பழியை தங்கள் மேல் ஏற்றதினாலே அந்த 70 கிபி 70 தேவாலயம் இடிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு அழிவை என்ன செய்தார்கள், கண்டார்கள். அந்த அழிவெல்லாம் இதிலே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கெல்லாம் முந்தி அவர் யாருக்கு முதல் செய்தியை சொல்லுகிறார் என்றால், திருச்சபைக்கு என்ன செய்கிறார்? செய்தியை சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்முடைய காலகட்டங்களில் தேசத்தில் நம்மளை அப்படி அடிக்கிறாங்க, மிஷினரிகள் அடிக்கிறாங்க, இதெல்லாம் அடிக்கிறாங்க, கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. அவர்களுக்கு செய்தி சொல்லும் முன்னதாக ஆண்டவர் முதலாவது யாரோடு இடைபெட விரும்புகிறார்? திருச்சபையோடு இடைபெட வரும். இதைத்தான் இந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் நாம் என்ன செய்கிறோம், படிக்கிறோம். முதலாவது அவர் சபைகளுக்கு என்ன செய்கிறார், பேசுகிறார். இப்போ நீங்கள் அந்த 7 சபைகளை என்ன செய்யணும், நீங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சில காரியங்கள் நமக்கு அதில் என்ன செய்யும், விளங்கும். எந்த சபையாக இருந்தாலும் சரி, 7 சபைகள்லையும் முதல்ல அவர் எதைத்தான் சொல்லுவார்னா, இயேசு கிறிஸ்து தன்னை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். நான் யார் என்பதை என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். அடுத்தது அந்த சபையை அவர் என்ன செய்வார் என்றால் பாராட்டுவார். சரியா? இயேசு கிறிஸ்துடைய அந்த அணுகுமுறை, ஒருத்தரிடத்துல குறைகளை சொல்ல வேண்டும் என்றால் நேரடியாக போய் ஏய் இதை பண்ற, நீ தப்பு, உன்னை அடிச்சிரு அப்படின்னு சொல்லாம, நல்லதுப்பா, இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு, இதை நீ நல்லா செய்யற, ஆனாலும் உன் பேர்ல சில குறைகள் என்ன செய்யுது, பக்குவமாக அவர் அதை என்ன செய்கிறார், பாராட்டுகிறார், குறைகளை சொல்லுகிறார், குறையை நிவர்த்தி பண்ணுவதற்கு ஆலோசனை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அந்த ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படியலைன்னா உனக்கு என்ன நடக்கும்னு எச்சரிப்பும் கொடுக்கிறாரு. அந்த எச்சரிப்பை கேட்டு நீ மனம் திரும்பிட்டான்னா உனக்கு என்ன வாக்குத்தத்தம் என்பதையும் அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். சரியா? இந்த 6 காரியங்கள் எல்லா சபைகளுக்கும் என்ன செய்யும். 2 சபைகளுக்கு குறைகள் இருக்காது. சிமிர்னா சபைக்கும் பிலதெல்பியா சபைக்கும் என்ன இருக்காது, குறைகள் இருக்காது. ஆனால் மற்ற 6 காரியங்கள் என்ன செய்யும், இந்த 7 சபைகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கும். எந்த சபையாக இருந்தாலும் சரி, எந்த சபையும் அவர் என்ன செய்யவில்லை, வெறுக்கவில்லை. எபேசு சபையும் வெறுக்கவில்லை, கடைசியில் இருக்கிற லவோதிகேயா சபையும் அவர் என்ன செய்யவில்லை, வெறுக்கவில்லை. எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார். எனவே 100% பெர்ஃபெக்ட் சர்ச் பூமியில் ஒரு சபை என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. 100% ஆகாத சபை என்று சொல்லி என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. திருச்சபை என்று வந்தாலே மனிதர்கள், தேவ பிள்ளைகள் தான், குறை உள்ளவர்கள் இருக்கிற ஒரு இடம் தான். அப்போ நிறைகள் குறைகள் எல்லா இடத்துலையும் என்ன செய்யும், இருக்கத்தான் செய்யும். அத்தனை சபைகளையும் அரைவணத்து கொண்டு போகிற ஒரு கிருபை யாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய பெரிய கிருபை. அதனால தான் எமிலண்ணன் அழகாக பாட எழுதியிருப்பார்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். நான் அடிக்கடி சொல்வது போல, திரித்துவத்தை நம்பாத சபைகளை நாம் என்ன செய்வதில்லை, அக்செப்ட் பண்ணுவதில்லை. திரித்துவத்தை நம்புகிற சபைகள், சபை பிரிவுகள், எந்த சபையும் நாம் ஆகாது என்று சொல்லி என்ன செய்ய முடியாது, நியாயம் தீர்க்க முடியாது. நிறைகள் குறைகள் கலந்திருக்கும். அந்த குறைகளை நிவர்த்தி பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு, நாம் ஒவ்வொருவருடைய பொறுப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, சபையின் தூதனுக்கு என்று சொல்லி அவர் என்ன செய்வார், ஆரம்பிப்பார். எபேசு சபையின் தூதனுக்கு. அவர் தூதனுக்கு என்றால் என்ன அர்த்தம், அந்த சபையில் இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ். தூதன் என்றால் தேவதூதன் அல்ல,
இங்கிலீஷ்ல மெசஞ்சர் என்று போடப்பட்டிருக்கிறது. தூதுவன், அம்பாசிடர், பரலோகத்தின் பிரதிநிதியாக அந்த சபையிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் மூலமாய் அந்த வார்த்தையை அவர் என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். இப்போ நம்ம முத்துகிருஷ்ணாபுரம் சபைக்கு சொல்லியிருந்தான்னா, முத்துகிருஷ்ணாபுரம் சபையின் தூதனுக்கு சாமுக்கு தான் என்ன செய்யணும், அந்த லெட்ரு என்ன செய்யும், வரோம், எப்பா நல்ல சபை தான்ப்பா, ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க, ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்லை, நீ அதை என்ன செய் சொல்லி கரெக்ட். இப்படி அந்த சபையினுடைய பொறுப்பாளராக இருந்த மூப்பனுக்கு அல்லது சபை ஊழியருக்கு அந்த நிருபம் என்ன செய்யப்படுகிறது, அந்த லெட்டர் எழுதும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும், என்ன இருக்கும், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அப்படியே போட்டிருக்கு, அப்படியே போட்டிருக்கு. காதுள்ளவர்கள் ப்ளூரல்ல இருக்கா, காதுள்ளவன் இருக்கா? வன் ஒருமையில் முடிக்கிற. அப்போ என்ன அர்த்தம், ஒட்டுமொத்த சபைக்கு சொல்கிறேன், கேட்கறது ஒவ்வொருத்தரும் எப்படி கேட்டுக்க, இண்டிவிஜுவலாக கேட்டு என்ன செய், மனம் திரும்ப. சபைக்கு ஒட்டுமொத்த செய்தி வந்தால் கூட அந்த வர்ற செய்தி முதல்ல என்னென்னு எடுக்கணும், எனக்கு, இது யாருக்குரிய செய்தி, எனக்கு. சிலர் பார்த்துருக்கேன் சபையில் பிரசங்கம் பண்ணால், இது அவருக்கு தான் என்ன பண்ணார் இந்த பிரசங்கத்தை, இது அவருக்கு தான், இது இந்த அக்காவுக்கு தான் சொல்லப்பட்டது. இந்த ஜோலியே என்ன செய்யக்கூடாது, முதல்ல வர்ற செய்தி யாருக்கு, அது எனக்குரியது, இட் இஸ் ஃபார் மீ. இப்போ நான் அந்த செய்தி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா இந்த செய்தி முதல்ல யாருக்கு, பிரசங்கம் பண்ணுற எனக்கு ஃபஸ்ட்டு, ரெண்டாவது சபையில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அது என்ன செய்யும், பொருந்தும். இந்த காரியத்தை அவர் அங்கே என்ன செய்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன், இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியை அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், வலியுறுத்துகிறார். சரியா? ஸோ இந்த பின்னணிகள் நமக்கு என்ன செய்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டிய அவசியம். இந்த முகவுரையோடு கூட, முகவுரையே அரை மணி நேரம் போயிட்டு, சரியா? ஏன்னா இதெல்லாம் சொல்லாமல் டைரெக்டாக பேசி சபைன்னு போனால் உங்களுக்கு என்ன செய்யாது, என்ன இருக்குன்னு என்ன செய்யாது, புரியாது. அப்போ ஒவ்வொருத்தரவுப்படுறாங்க, நெருக்கத்தில் இருக்கிறாங்க, சுற்றி அடி உழுது, தீ அக்கினி சூழ, இந்த நடுவில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் பெரியவர் என்பதை அவர் காட்டி, சபைகளில் உள்ள குறைபாடுகளை முதல்ல என்ன செய், சரிப்படுத்தி, உன்னை அடிக்கிறவன், உன்னை துன்பப்படுத்துகிறவன் சீக்கிரத்தில் என்ன செய்வான், அழிந்து போவான். 64 68 இந்த லெட்டர் எழுதுகிறாரு. 2 ஆண்டுகளில் 70வது ஆண்டு தேவாலயம் இடிக்கப்பட்டு யார் ரோமர்களும் யூதர்களும் சேர்ந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார்களோ 2 ராஜ்யமும் என்ன செய்யப்பட்டது, அடிக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் ரோம ராஜ்யம் உலகத்தை ஆளும் ராஜ்யமாக என்ன செய்யவில்லை, மாறவில்லை. யூத ராஜ்யமும் இன்றைக்கு உலகத்தை ஆளும் ராஜ்யமாக என்ன செய்யவில்லை, மாறவில்லை. அந்த பாடுகள் அந்த முதல் நூற்றாண்டில் அது என்ன செய்கிறது, முடிவுக்கு வருகிறது என்பதைத்தான் இந்த வெளிப்படுத்த நிறுவனம் நமக்கு என்ன செய்கிறது, தெளிவாக எடுத்து சொல்கிறது. இப்போ நீங்கள் எபேசு சபையினுடைய காரியங்களுக்கு வந்தோம்னா, இந்த எபேசு சபை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 20வது அதிகாரத்தில் இதை பற்றி ரொம்ப தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கும், போடப்பட்டிருக்கும். 2 ஆண்டுகள் பவுல் அந்த சபையிலேயே என்ன செய்கிறார், தங்கி இருந்து ஊழியத்தை என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார். சரியா? தங்கி இருந்து ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். இப்போ பவுல் 2 ஆண்டுகள், தீமோத்தேயு, நிறைய ஊழியர்கள் ஊழியம் செய்த சபை. அந்த எபேசு சபையிலே ஒரு மிகப்பெரிய கோயில் இருந்தது. அந்த தேவதவினுடைய பெயர் என்ன என்று சொன்னால் தியானாள், இங்கிலீஷில் டயானா. நம்ம டயானான்னு பேர் வைப்போம், ஆனால் அது என்ன பேருன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. எபேஸில் உள்ள ஒரு கிரேக்க கடவுளுடைய பெயர் தான் என்னது, தியானாள், டயானா. நீங்கள் அப்போஸ்தலர் 19 பார்த்தீங்கன்னா சண்டை வந்தோடனே கத்துன்னு கத்துவாங்க 2 மணி நேரம். எபேசியருடைய தியானாலே பெரியவள் பெரியவள் பெரியவள்னு என்ன செய்வாங்க, கத்துவாங்க. சரியா? அப்போ அந்த பெரிய தியானாளுடைய கோயில் இருந்தது. விபச்சாரம் செய்கிறவர்களுக்கும் திருடுகிறவர்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கிற இடமாக அந்த தியானாளுடைய கோயில் என்ன செஞ்சு இருந்துச்சு. இந்த எபேசு பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம், வியாபாரம் செழித்திருந்த ஒரு பட்டணம், செழிப்பான பட்டணம். சரியா? இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அந்த சபை மக்கள் யார் அப்படிங்கிறது என்ன செய்யணும், தெரியணும். ஆண்டவர் பேசும்போது சும்மா பேசலை, அந்த சபை மக்களுடைய பின்னணி தெரிஞ்சு அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்களுடைய காரியம் என்னென்ன, ஒவ்வொரு வார்த்தையும் அழகாக என்ன செய்கிறார், பேசுகிறார். நான் அந்த சபைகளை சொல்லும் போது உங்களுக்கு புரியும் ஏன் அந்த இடத்துல அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னு. ஒருவேளை 2000 வருஷம் கழித்து வாழ்கிற நமக்கு புரியாட்டாலும் அந்தைய நாட்களில் அந்த திருச்சபைக்கு அந்த நிருபம் நன்றாக என்ன செய்திருக்கும், புரிந்திருக்கும். இப்போ எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று ஒரு பக்தி நிறைந்த இடம் இந்த எபேசு அப்படிங்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது, மாயபுரி சந்தை என்று சொல்லுவார்கள். நீங்கள் ஜான் பனியனுடைய மோட்ச பயணத்தை படித்தீர்கள் என்றால் இந்த வார்த்தையெல்லாம் அவர் என்ன செய்கிறார், யூஸ் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, லைட் ஆஃப் ஏசியா, ஆசியாவின் ஜோதி என்று அழைக்கப்பட்ட ஒரு பட்டணம், ரொம்ப ஃபேமஸான சிட்டி எபேசு. பல மத பிரிவை சேர்ந்தவர்கள் அந்த பட்டணத்தில் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். நாட் ஓன்லி கிறிஸ்டியன்ஸ், யூதர்கள் இருக்கிறார்கள், ரோமர்கள், இன்னும் பல மதங்களை பின்பற்றுகிற பல குரூப் மக்கள் அங்கே என்ன செய்கிறாங்க, இருக்கிறார்கள். அந்த இடத்துல யாருடைய திருச்சபை இருக்கிறது, கிறிஸ்துவினுடைய திருச்சபை என்ன செய்கிறது, இருக்கிறது. அந்த திருச்சபை ஆரம்பித்த நாட்களில் அவர்கள் அதிகமாக பிரயாசங்களை என்ன செய்தவர்கள், பட்டவர்கள். கள்ள உபதேசத்தை எளிதாக என்ன செய்து கொண்டார்கள்,
அடையாளம் கண்டு கொண்டவர்கள். அதெல்லாம் அதில் அந்த நிருபங்கள் அவர் இந்த வெளிப்படத்தில் அவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். நிக்கோலாய் மதஸ்தவருடைய கிரியைகளை காரியங்களை அவர்கள் என்ன செய்தவர்கள்? வெறுத்தவர்கள். நிக்கோலாய் என்பதற்கு அர்த்தம் மக்களை கட்டுப்படுத்துகிறவன் என்று அர்த்தம். அப்போ அந்த நாட்களில் ஒரு போதனை மூலமாக அந்த மக்களை என்ன செய்திருக்கிறார்கள்? கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் யாரை கட்டுப்படுத்த முடியல? திருச்சபையை, எபேசு திருச்சபையை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல அவரை சொல்லுகிறதே நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஒரு வாக்கியத்தை அங்கே சொல்லுகிறார். அதுதான் உங்களுக்கும் எனக்குமான ஒரு பாடம். இப்பொழுது வாசிப்போம். 2வது அதிகாரம் 4வது வசனம். ஆதி அன்பை விட்டு விட்டாய். சரியா? 7 சபைக்கு கரெக்டாக ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தையாக சொல்லுவேன். முதல்ல நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்னதுன்னா, ஆதி அன்பை விட்டு விட்டாய். எல்லாம் பாராட்ட சொல்றாரு. உன் கிரியைகள் பிரயாசம். 2வது பார்த்தா பொறுமை, பொல்லாதவர்களை சகிக்க மாட்டேன், பாடுகளை சகித்திருக்க, என் நாமத்தின் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதெல்லாம் அறிஞ்சிருக்கிற. ஆனால் எதை விட்டுட்ட? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். ஆங்கிலத்திலே ரொம்ப தெளிவாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார்கள். யூ லாஸ்ட் த ஃபர்ஸ்ட் லவ். அந்த ஆதி அன்புங்கிறத என்ன அன்புன்னு போட்டிருக்காங்க? முதல் அன்பு, ஃபர்ஸ்ட் லவ், முற்சிநேகம். தமிழில் அந்த வார்த்தை இருக்கு. முற்சிநேகத்தை நீ என்ன செய்து விட்டாய்? விட்டு விட்டாய். ஆதி அன்பு, ஃபர்ஸ்ட்ல உள்ள அந்த அன்பு. இப்போ 2 பேர் புதுசாக பழகுறாங்க, இல்லை கணவன் மனைவி திருமணம் ஆகிறது, ஃபர்ஸ்ட் டே இருந்த லவ் கடைசி வரை என்ன செய்யணும்? இருக்கிறது போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் நாள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில் என்ன அன்பு இருந்துச்சோ அந்த அன்பு எங்கே வர இருக்கணும்? அந்த அன்பை நீ என்ன பண்ணிட்ட? விட்டுட்டா. மற்றபடி எல்லாம் ரைட்டு தான். கிரியை இருக்குது, பொறுமை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எது இல்லை? ஆதியில் கொண்டிருந்த எல்லாம் ஒரு கடமைகளாக என்ன செய்து விட்டன? மாறிவிட்டன. அங்கே என்ன குறைபடுகிறது? அன்பு குறைபடுகிறது என்பதை இந்த நிருபத்தில் என்ன செய்கிறார்? இந்த சபையின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே நம்முடைய இப்போ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் மீது வைத்திருந்த அந்த ஆதி அன்பு அல்லது அந்த ஃபர்ஸ்ட் லவ், முதல் அன்பு இருக்கிறதா, குறைந்து விட்டதா என்று சொல்லி நாம் என்ன செய்வோம்? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எவ்வளவு வைராக்கியம்! இந்த திருச்சபை மக்கள் இவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் வைராக்கியமாக என்ன செய்தவர்கள்? செயல்பட்டவர்கள். இவ்வளவு ஃபேமஸான சிட்டியில, இவ்வளவு மதங்கள் இருக்கிற இடத்துல தைரியமாக என்ன செய்தார்கள்? கிறிஸ்துவுக்காக சாட்சியாக எழுந்து நின்றார்கள். அதான் அந்த ஆதி அன்பு. அது வர வர என்ன செய்ய ஆரம்பித்து விட்டது? குறைந்து கொண்டு ஆரம்பித்தது. வைராக்கியம், தேவ வைராக்கியம், பக்தி வைராக்கியம் குறைய ஆரம்பித்து விட்டது. அந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்ததான பாரம் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டது? குறைய ஆரம்பித்து விட்டது. ஆண்டவரோடு செலவிடுகிற நேரம் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டது? குறைய ஆரம்பித்து விட்டது. அந்த நாட்களில் அடிக்கடி சொல்கிறதான், டெக்னாலஜி கிடையாது, மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது. அதனால் என்ன இருந்துச்சு? நேரம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? நேரம் இல்லை. அப்படி தானே? இது நம்முடைய பொதுவான குறைகளாக மாறிவிடுகிறது. நான் மிஷினரிகளை நினைக்கும் பொழுது அவர்களுக்கு பிரயாணம் செய்வதற்கு கார்கள் கிடையாது, ஏரோப்ளைன் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ஏசி செகண்ட் ஏசின்னு என்ன கிடையாது? கால்நடையாக நடந்தார்கள். 18 ஆண்டுகள் 20 ஆண்டுகளிலே 100 பள்ளிக்கூடங்கள் 200 பள்ளிக்கூடங்கள் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? ஸ்தாபித்தார்கள். ஆனால் நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? நேரம் இல்லை. எனவே சிந்தித்து பார்க்க அதெல்லாம் சொல்லுங்க. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. எனவே அந்த ஃபர்ஸ்ட் லவ், ஆண்டவர் மீது உள்ள ஆதி அன்பு. யங்ஸ்டர்ஸுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், வாலிபர்களுக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்படி ஒரு அன்பு, ப்ரேயர் செல், பைபிள் ஸ்டடி, ஓடி ஓடி என்ன செய்வோம்? வருவோம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம், ஒரு 7 வருஷத்துக்கு முந்தி ஃபோனே கிடையாது நிறைய பேர் கையில், ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. செவ்வாய்க்கிழமை ராத்திரி 7:30க்கு தான் எல்லாரும் எங்கே பார்க்கலாம்? ஆலயத்தில் பார்க்கலாம். ரிமைண்டரும் கிடையாது, வாட்ஸ்அப்பில் மெசேஜும் போட வேண்டியதில்லை, ஃபோன் அடித்து ஞாபகப்படுத்த வேண்டியதும் இல்லை. செவ்வாய்க்கிழமையானா ப்ரேயர் செல், வியாழக்கிழமையானா பைபிள் ஸ்டடி. இன்னைக்கு ஃபோன் அடித்து 2 தடவை கூப்பிட்டு 3 தடவை கூப்பிட்டு. காரணம் என்ன? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டு. இதே தான் நமக்கும் திருச்சபை. அதிகாலை ஜபமா, இரவு ஜபமா, ஓடி ஓடி என்ன செய்வோம்? வருவோம். ஆனால் நாள் ஆக ஆக அது என்ன செஞ்சிருது? புளிச்சிருது, போர் அடிக்கிறது. இதே தரம் செய்கிறோன்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா, அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா. எனவே முற்சிநேகத்தை விட்டு விடாதிருக்க, முதல் அன்பை விட்டு விலகாதிருக்க ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஒன்னஸ், ஒரு மனப்பாடு. திருச்சபை நடுவிலே ஒரு மனப்பாடு. எமிலண்ணன் பாட்டு எழுதியிருப்பாங்க, அன்பு ஒன்றே அவர்கள் நடுவில் உண்டு, ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இங்கு வேண்டும். ஆதி சபைகள்ல அப்படி இருந்தது. ஒரு மனப்பட்டு ஒரு மனப்பட்டு ஒரு மனப்பட்டு. இன்னைக்கு ஈர்மனப்பட்டு எல்லாம் மும்முனப்பட்டு, அப்படிதானே?
சில இடங்களில் 2 டீமு, சில இடங்களில் 3 டீம், 4 டீம் வரை என்ன செய்யுது போகுது. நான் எந்த ஒரு தனிப்பட்ட நபரையோ இல்லை ஒரு தனிப்பட்ட சபையோ நான் ஒருபோதும் தாக்கி பேசுகிறவன் அல்ல. பொதுவான காரியங்களே நான் நினைச்சுக்கிறேன். திருச்சபையினுடைய நிலைமையை தான் எல்லா இடங்கள்லையும் ஒரு மனம் இல்லை, என்னதற்கு இருமணம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய், திரும்புவோம் ஆதி நிலை ஏகுவோம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அழைக்கிறார். பைபிள் வாசிக்கிறது நமக்கு பேரே வேதக்காரங்க. ஏன்னா வேதம் வாசிக்கிறவர்கள், வேதத்தை தெரிந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தினுடைய காரியங்கள் நிறைய நேரங்கள் என்ன செய்ய மாட்டேங்கி, தெரிய மாட்டேங்கி. சினிமா தெரிகிற அளவுக்கு கூட வேத வசனத்தில் என்ன இல்லை, பிடிப்பில்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி ஒரு 8ஆம் பையனுடைய வேதபாட பரிச்சை பேப்பரை பார்க்குறதுக்கும் இன்னைக்கு 8ஆம் படிக்கிற பையனுடைய வேதபாட பரிச்சை பேப்பரை பார்க்குறதுக்கு என்ன செய்ய மாட்டேங்கி, சகிக்க மாட்டேங்கி. அது ஜஸ்ட் இமேஜினே என்ன செய்ய முடியல, நம்மளால் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். எனவே ஆதி நிலை ஏகுவதற்கு, ஆதியிலே கொண்டிருந்த அந்த கிரியைகளை செய்வதற்கு, அதான் சொல்லுற, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய். அந்த எபேசியர் நிருபத்தில் பவுல் சொல்லுவார், உன்னதங்களில் அவரோடு கூட என்ன செய்திருக்கிறீர்கள், உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அப்போ உன்னதத்தில் இருக்கிறன்னா அப்போ லிட்ரலாக போய் பரலோகத்தில் போய் உட்கார்ந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. நம்ம சில இடத்துல சொல்லுவோம், அவனுக்கு என்னப்பா பெரிய இடத்து ஆள் அப்படின்னா என்ன அர்த்தம், பெரிய மேலே ஒரு சேர், பெரிய சேர் போட்டு உட்கார்ந்துருக்கிறாரா அப்படின்னா அவர் இருக்கிற இடம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தேவ மனிதரோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த எபேசு சபையை சொல்கிறாங்க, உன்னதத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள், ஆண்டவரோடு நெருங்கி உட்கார்ந்திருந்தவர்கள் அந்த நிலைமையிலேருந்து என்ன பண்ணுறாங்க, விழுந்து விட்டார்கள். அதான் இன்ன நிலைமையிலிருந்து உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்திருந்த நீ விழுந்துட்ட. அதனால அந்த ஆதியில செய்த கிரியைகளை நீ என்ன செய்வாயாக. செய்யலைன்னா உன்கிட்ட இருந்து விளக்கு தண்டை என்ன செஞ்சிருவேன், நீக்கி போன. அடுத்து உன்கிட்ட என்ன இருக்காது, வெளிச்சம் இருக்காது, நீ இருளிலே மூழ்கி போவா என்று ஒரு எச்சரிக்கையை அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், திருச்சபையினுடைய காரியங்கள்லையாக இருக்கலாம், நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது, முதல்ல ஆரம்ப நாட்களில் இருந்த அதே பக்தி வைராக்கியம், ஆலயத்தின் மேலே வாஞ்ச, வசனத்தின் மேலே வாஞ்ச, தேவனை தேடுவதில் உள்ள தாகம், கொடுப்பதிலே உள்ள தாகம், இதெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, திரும்பவும் ரீகால் பண்ண வேண்டியது இருக்குது. திரும்பவும் ஆதி நிலைக்கு ஏக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுக்குறாரு, இதெல்லாம் செஞ்சேன்னா என்ன தருவேன், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இந்த 7 அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு வாக்கு தத்துவம் இருக்கும். முதல்ல ஜீவ விருட்சத்தின் கனியும் பாரு, அடுத்தது 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லையும் பாரு, மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். ஸோ நமக்கு புரியுதோ இல்லையோ, அந்த பழைய ஏற்பாட்டை அறிந்து வைத்திருந்த கிறிஸ்தவர்களுக்கு அது நன்றாக என்ன செய்யும், புரிந்திருக்கும். ஜீவ விருட்சம் எங்கே வருது, ஆதியாகமம். 2ஆம் மரணம் செங்கடலை கடக்கிறது, எங்கே வருது, யாத்திராகமம். மறைவான மன்னா லேவியராகமம், எண்ணாகமத்தில் வரும். ஜாதிகள் மேல் அதிகாரம் யோசுவா, நியாயாதிபதிகள், அவர்கள் ஜெயிக்கிறது. வெண்வஸ்திரம் ஆண்டவரோடு இருக்கிற அந்த நியாய பிரமாணத்தை குறிக்கிறது. அடுத்தது தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், ஆலயம் கட்டப்படுகிறது. அடுத்து என்னன்னா, என்னோடு கூட ஆளுகை செய்வான், ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம். அப்போ ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதத்தை அவர் அங்கே என்ன செய்கிறார், விளக்கி காண்பிக்கிறார். அப்போ என்ன காரியம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னா, ஆதியிலே செஞ்ச கிரியைகளை செஞ்சிட்டோம்னா ஆண்டவர் மறுபடியும் நம்ம மீது என்ன செய்வார், அன்பாக இருப்பார். இன்னும் ஆண்டவரோடு நாம் என்ன செய்ய முடியும், நெருக்கமாக இருந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும், விடுபட முடியும் என்பது அவர்களுக்கு நன்றாக என்ன செய்திருக்கும், புரிந்திருக்கும். எனவே இந்த சபையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால், ஆதி அன்பை விட்டுவிடக்கூடாது. 2வது சபை பேரலாமா, சிமிர்னா சபை. சிமிர்னா என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், வெள்ளை போளம் என்று சொல்லி அர்த்தம். என்ன அர்த்தம், வெள்ளை போளம். கிட்டத்தட்ட எபேசிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சபை என்ன செஞ்சிருக்கு, இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் தொலைவில், 35 கிலோமீட்டர். மலையின் மீது இருக்கிற ஒரு பட்டணம். எப்போவுமே மலையின் மீது, ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்கும். தூரத்துலேருந்து மேப்லலாம் பார்த்தோன்னா அழகாக என்ன செய்யும். இந்த மலையின் மீது இருக்கிறதுனால இந்த பட்டணத்தை என்ன சொல்லுவாங்களான்னா, ஒரு பெரிய கிரீடம் அப்படிம்பாங்களாம். இந்த பட்டணத்தை என்ன சொல்லுவாங்க, நீ கிரீடம்பா, சிமிர்னாவா, அது ஒரு கிரவுன், ராஜ முடி மாதிரி என்ன செய்யுது, நல்லா மலையின் மேலே அழகாக இருக்குது. அதனால தான் இந்த சபையினுடைய ஆசீர்வாதத்தில் மரண வரைந்த உண்மையாயிரும், உனக்கு என்ன தருவேன், ஜீவ கிரீடம். அந்த கிரீடங்கிற வார்த்தை நமக்கு புரியுதோ புரியலையோ, யாருக்கு புரிஞ்சிருக்கோம், அந்த பட்டணத்துக்கு புரிஞ்சிடும். புரியுதா? இப்போ ஒன்றும் வேண்டாம், இன்னும் புரியும்படி சொல்கிறேன், சரியா? இப்போ நம்ம முதலூர்காரங்கிட்ட ஒரு செய்தி பேசணும் அப்படின்னா, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்படின்னா, முதலூர் அல்வாவை போல உன் வாழ்க்கையை மாற்றுவேன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா என்ன செய்யும், புரியும். அப்படின்னா அல்வா மாதிரி மாற்றிடுவாருன்னா அப்படி இல்லை, உன் வாழ்க்கை இனிப்பானதாக மாறும், செழிப்பாக மாறும். அதற்கு அவர் யூஸ் பண்ணுற பதம் என்னது, அதே போல ஜீவ கிரீடத்தை உனக்கு
தருவேன். அப்போ இந்த கிரீடங்கிற வார்த்தையை கேட்டோன்னு அவங்களுக்கு அது நல்லா என்ன செஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். இப்படி ஒவ்வொரு சபைக்கும் அந்த காரியங்களை வச்சு என்ன செய்கிறாரு, பேசுகிறார். இன்னொன்று, ஒரு ரன்னிங் ரேஸ் அங்கே நடக்கும். எங்கே? சிமிர்னா சபையில் ஓட்டப்பந்தயம். அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு தலையில் என்ன செய்வாங்க, ஆலிவ் கிரீட், அதாவது ஒலிவ இலையினால கிரீடத்தை செஞ்சு என்ன செய்வாங்களாம், வைப்பாங்களாம். அதனால் அந்த கிரீடம் என்கிற வார்த்தை சிமிர்னாவுக்கு அடிக்கடி தெரிந்த பழக்கப்பட்ட என்னது ஒரு வார்த்தை. இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறைஞ்சிடக்கூடாது. இதுவும் நல்ல பெரிய பிஸ்னஸுக்கு பெயர் போன பட்டணம் தான். திருவிழா, 2 கோயில்களுக்கு திருவிழா ஒரே நேரத்தில் என்ன செய்யுமா, இந்த சிமிர்னால் நடக்குமா. அடிக்கடி அந்த சமயங்களில் மக்கள் வந்து கூடுகிறது இந்த பட்டணத்தினுடைய ஒரு என்னது ஒரு முக்கியமான ஒரு காரியம். சரியா? ஏன் இந்த சிமிர்னாங்கிற வெள்ளை போலத்தை எங்கே சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி வெள்ளை போலம் அந்த மரத்திலிருந்து எடுத்து கசக்கி பிழிக்கப்படுமோ அதே போல் இந்த பட்டணத்தில் இருந்த சபை மக்கள் உபத்திரவத்தினால என்ன செய்து கொண்டிருந்தார்கள், கசக்கி பிழியப்பட்டு கொண்டிருந்தார்கள். நம்ம வாசித்தோம் அப்படின்னா அந்த சிமிர்னால பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், 9வது வசனம், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லி யூதராயிராமல் சாத்தாண்டு செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிற. நீ படப்போகிற பாடுகளை குறித்து என்ன போட்டிருக்கு, பயப்படாதே. முதல்ல சொன்னேன், வெளிப்படுத்தல் புஸ்தகம் பயப்படுறதுக்கு இல்லை, எதுக்கு, பயப்படாமல் இருக்கிற. படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே என்று சொல்லி என்ன செய்கிறார் சொல்லு. ஏன் அப்படின்னா, நான் முதல்ல சொன்னது போல அந்த ரோம ராயர்களை வணங்கும் வழக்கம் என்ன செஞ்சு இருந்தது, ரோம ராயர்களை வணங்கும் வழக்கம். அங்கே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு சங்கம் வைத்திருந்தார்கள், யூத சங்கம். அந்த சங்கத்திலே உறுப்பினராக இருந்தால்தான் வியாபாரம் செய்ய முடியும் என்கிற நிலைமை இருந்தது. அந்த சங்கத்திலே உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் அந்த ரோம ராயனுடைய சிலைக்கு என்ன செய்ய வேண்டும், வணக்கம் செலுத்தி அந்த சாம்பலை பூசிக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் மறுதளிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் வியாபாரம் செய்யும் உரிமை என்ன செய்யப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. வாய்ப்பிருந்தும் மறுக்கப்படுகிறது. நீதி அவர்களுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. அதனால கொஞ்சம் ஏழ்மைக்கு, தரித்திரத்தை நோக்கி அந்த சபை மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், சென்று கொண்டிருந்தார். அதனால தான் இங்கே என்ன செய்கிறார் சொல்லுகிறான், நீங்கள் என்ன செய்வீங்க, படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதீங்க, உங்களுக்கு அவ்வளோ நெருக்கடி இருக்கு, 10 நாள் என்ன செய்வீர்கள், உபத்திரவப்படுவீர்கள். சரியா? இங்கே வந்து ஒரு 3 காரியங்களை சொல்றாரு. ட்ரிபுலேஷன் அப்படிங்கிறார், பாடுகள், ட்ரிபுலேஷன். அந்த ட்ரிபுலா அப்படிங்கிறது ஒரு உருளை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அந்த உருளையை வந்து தானியத்தை நசுக்கும் போது அந்த உருளையை வச்சு நசுக்கிற மாதிரி உங்களை என்ன செய்வாங்க, நசுக்குவாங்க. பாடுகள் இருக்குது. உங்களை வியாபாரம் செய்ய விட மாட்டான், சந்தையில் போய் என்ன செய்ய விட மாட்டான், வாங்க விட மாட்டாங்க. விற்கிறதுக்கும் கொள்றதுக்கும் உங்களுக்கு தடை இருக்குது. ஏனென்றால் நீங்கள் ரோம ராயர்களை வணங்காததுனால, கிறிஸ்துவை மாத்திரம் வணங்குகிறதுனால இப்படி நெருக்கத்தை படுறீங்க, பாடு இருக்குது. அது மாத்திரம் சொல்லாமல் சாத்தானின் கூட்டமாக இருக்கிறவர்கள், சாத்தானுடைய முக்கியமான வேலையே சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன். உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். இது சரியில்லை, அது சரியில்லை, இவன் தப்பு பண்ணுறான்னு குற்றப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. என்று எப்படி சிமிர்னாவை பண்ணாங்களோ அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாடுபடுத்துறது மாத்திரம் இல்லை, வியாபாரம் செய்ய விடாமல் இருக்கிற மாத்திரம் இல்லை, என்ன குற்றப்படுத்தினாங்க, இவர்கள் தேசத்துக்கு துரோகிகள். ஏனென்றா தேசத்தினுடைய ராஜாவை அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வணங்க மாட்டேங்கிறாங்க. தேச துரோகிகள், ஆன்டி இந்தியன்ஸ் அப்படின்னு உங்களை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இன்னைக்கும் சொல்றது தான் அன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. புதுசாக ஒன்றும் என்ன செய்யலை, போடப்படலை. முதல் நூற்றாண்டிலே நீ என்னது ராயனை வணங்கலன்னா நீ ஆன்டி ரோம், ஆன்டி இந்தியன் அப்படின்னு உங்களை என்ன செய்வான், குற்றப்படுத்துவான். சாத்தான் குற்றப்படுத்துவான். அது மாத்திரம் இல்லை, உங்களில் சிலரை என்ன செய்வாங்க, மரணத்துக்கும் என்ன செய்யலாம், ஒப்பு கொடுக்கலாம். 3 காரியங்களை சொல்றாரு. வியாபாரம் பண்ண விடாம உன்னைய சாப்பிட்றதுக்குரிய வாழ்வாதாரத்தை இது பண்ணலாம், உன்னைய அக்யூஸ் பண்ணலாம், குற்றப்படுத்தலாம், உன் மீது வழக்கு போடலாம், முடிவாக உன்னைய மரணத்துக்கும் என்ன செய்யலாம், பண்ணலாம். ஆனால் அதாவது இப்படிப்பட்ட உபத்திரவம் இன்னும் நான் டெப்த்தாக சொல்ல போகிறேன் தான், இந்திய திருச்சபைகளுக்கு இப்படிலாம் ஒரு உபத்திரவம்னு என்ன செய்யலை, அதுவும் குறிப்பாக தமிழ் திருச்சபைகளுக்கு இந்த உபத்திரவம் பக்கமே நம்ம என்ன செய்யலை, போகலை. நம்ம அனுபவிக்கிற பாடெல்லாம் பாதி நம்மளாக என்ன பண்ணுறது தான், இழுத்து வச்சுக்கிறது தான். சரியா? புரியுதா புரியலையா? பசங்களுக்கெல்லாம் சொல்ல, ராத்திரி 12 மணிக்கு மேலே புரோட்டா சாப்பிட வேண்டியது, அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போனால் யார் மேலே பழிய போட வேண்டியது, பிசாசு கட்டி வச்சுருக்கான், இல்லை பிசாசு வியாதியை கொடுத்துட்டான், நீ தின்னுட்டு யார் மேலே பழிய போடாத, பிசாசு மேலே. பாதி பாடுகள் பாருங்கள் நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம், இழுத்து வச்சுருப்போம். இந்த மாதிரி வசனத்தின் நிமித்தம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நம்மளை எங்கேயாவது அடிச்சிருக்காங்களா? சண்டே சர்வீஸ் வந்ததுக்காக யாரெல்லாம் அடி வாங்கியிருக்கா? நானே கை தூக்கலை, நான் அடி வாங்கலை, நம்ம யாருமே அடி வாங்கலை. அப்படி தானே? அந்த கிறிஸ்துவ நிமித்தம் வர்ற பாடுகள்ங்கிற லெவலுக்கே நம்ம என்ன செய்யலை, வரவே இல்லைன்னு நான் சொல்கிறேன். உபத்திரவங்கிறதே நம்ம பார்க்கல. வட இந்தியாவில் கூட ஒரிசா, கந்தமால்,
பீகார்லலாம் அந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. சர்ச்சை அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க. தென் தமிழகத்தில் அப்படி ஒரு காரியம் இது வரைக்கும் என்ன செய்யலை, நடக்கவே இல்லை. அதுக்கே நம்ம ஆண்டவருக்கு முதல்ல என்ன செலுத்தணும், நன்றி செலுத்தணும். நல்லா தெரிஞ்சிடுங்க. அது இல்லை இது இல்லைன்னு முறுமுறுக்காம இப்படி ஒரு உபத்திரமும் வராமல் இருக்கு, அதுக்கே என்ன செலுத்தணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இன்றைக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு காணொலியை பார்த்து கொண்டிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு அம்மா அழகாக பேசுகிறாங்க. குடும்பங்களில் ஒரே முறுமுறுப்பு, அது சரியில்லை, இது சரியில்லை, இது வாங்கி தரல, அவன் சரியில்லைன்னு சொல்கிறிய. அவங்களுடைய காரியத்தை சொன்னாங்க. அவங்க பையனுடைய ஒரு பையனுக்கு 15 வயசு பையன் கிட்னி டயாலிசிஸ் பண்ணணுமா, வாரத்தில் 2 நாள். ஒரு நாளைக்கு 800 மில்லி தான் தண்ணி குடிக்கணுமா. எத்தனை மில்லி? அந்த 800 மில்லியில் தான் குழம்பு அடங்குது, தண்ணி அடங்குது, பால் காஃபி அடங்குது. யோசிச்சு பாருங்கள். வெறும் 800 மில்லி மட்டும் குடி. வெயிலில் போயிட்டு வந்தால் என்ன இருக்கும், மடமடன்னு என்ன செய்கிறோம், ஊற்றுறோம். அப்படிதானா? 800 மில்லிக்கு மேலே தண்ணியே குடிக்க முடியாத ஜீவனை பிடிச்சிக்கிட்டு வாழ்கிறவங்க இருக்கிற மத்தியில் நிம்மதியாக நம்மளை ஆண்டவர் என்ன குடிக்க வச்சிருக்காரு, தண்ணி குடிக்க. நம்மளை யாராவது அப்படி இருக்குமா? 800 மில்லி தான் குடிக்கணும். கிட்னி டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு யாராவது இருக்குமா? இதெல்லாம் ஜீவனை தந்திருக்காரு, அதுக்கே நன்றி என்ன செய், செலுத்து. தயவுசெய்து என்ன செய்யாத, முறுமுறுக்காதன்னு ஒரு. அதே போல தான் நான் சொல்கிறேன். சர்ச்சுக்கு வந்து அடிக்காமல் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அடித்து உடைக்கல, இயேசு ஏற்றுக்கொள்றதுக்காக நம்மளை சுடலை, தீக்கிரையாக்கல. அதுக்கே ஆண்டவருக்கு நாம் என்ன செலுத்தணும், நன்றி செலுத்தணும். இந்த பாடு எதுக்கு, அந்த பாடு எதுக்கு? இங்கே படுற பாடுகள் பாருங்கள். அடி, மரணம், அக்யூசிங், குற்றச்சாட்டு, ட்ரிபுலேஷன். ஸோ இந்த மக்களை தான் பார்த்து சொல்கிறாரு 10வது வசனம், மரண பரியந்தம் உண்மையாயிரு. இப்போ 2வது நமக்கு வர்ற வார்த்தை, முதல்ல ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய், 2வது மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு என்ன தருவேன், ஜீவ கிரீடத்தை தருவேன். இந்த கிரீடத்தை தருவேன்கிறார. அப்போ பரலோகத்துக்கு போன உடனே தலையில் கிரீடமாக வச்சு அடுக்கிடுவாரா? அது தெரில. 100 கிரீடம் 1000 கிரீடம் வச்சாலாம். அது என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? அவங்க மரணத்தை சந்திக்கிறாங்க. அப்படிதானா? உபத்திரவப்பட்ட மக்கள் மரணத்தை சந்திக்கிறாங்க, கொண்டுடுறாங்க. அப்போ அந்த மக்களை தேடுறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஜீவ கிரீடம்னா நீ மரித்தாலும் என்ன செய்ய, உனக்கு என்ன இருக்குது, உயிர்த்தெழுதல் இருக்குது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன். பவுல் சொல்லுவார், ஜெயிலில் அடக்காரு, அவருக்கு நீதி கிடைக்கல, அவன் தப்பு பண்ணலை, ஜெயிலில் இருக்காரு, தலை வாங்கப்படுகிறார். அதுக்கு முந்தி சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம். இந்த உலகத்தில் ஜெயிலில் எனக்கு நீதி கிடைக்கல, ஆனால் நான் மரித்த பின்பு அவர் எனக்கு என்ன செய்வார், நீதி செய்வார். அப்போ அந்த கிரீடம்னா லிட்டரலாக கொண்டு வைப்பார் அர்த்தம் இல்லை. இங்கே நீதி கிடைக்கல, அங்கே எனக்கு என்ன கிடைக்கி, நீதி கிடைக்கி. இங்கே என் ஜீவனை எடுத்துடலாம், அங்கே எனக்கு என்ன கிடைக்கி, ஜீவ கிரீடம். இங்கே நான் செஞ்ச காரியங்களை யாருமே நினைக்கல, யாருமே நன்றியுள்ளவங்களா இல்லை, அங்கே எனக்கு வாடாத கிரீடம். இங்கே என்னுடைய செயல்களை வாடி போக பண்ணுறாங்க, அங்கே என்ன கிடைக்குது, வாடாத கிரீடம். இந்த கிரீடத்தை இப்படி படித்து பாருங்க. சரியா? அவங்க என்னதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இந்த லைஃப்பில் எனக்கு கிடைக்கல, ஆனால் எங்கே கிடைக்கும், நித்திய ஜீவனில் எனக்கு லைஃப் இருக்குது, எனக்கு நீதி கிடைக்கும். இங்கே நீதி கிடைக்காட்டாலும் எனக்கு அங்கே என்ன கிடைக்கும், நீதி கிடைக்கும். மகிமையுள்ள வாடாத கிரீடம். இங்கே நான் செஞ்ச காரியங்களை உலகம் அங்கீகரிக்கலை, ஆனால் பரலோகம் அது என்ன செய்யும், அங்கீகரிக்கும். அதனால தான் சொல்லுவார், பிரதான மெய்ப்பெண் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய செயல்கள் வாடாதது, அழியாதது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, ஜீவ கிரீடத்தை தருவேன். இங்கே ஜீவன் போயிட்டுன்னு வருத்தப்படாதீங்க, அங்கே என்ன இருக்குது, ஒரு ஜீவன் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த சபையினுடைய அந்த பட்டணத்தினுடைய பெயர் கிரீடம் என்பதனாலே அவர்களுக்கு அந்த கிரீடம் என்பது நன்றாக என்ன செய்திருக்கும், புரிந்திருக்கும். எனவே நமக்கு இதில் ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், பாடுகள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது, உபத்திரவப்படும் பொழுது நாம் முறுமுறுப்பதை முதல்ல என்ன செய்யணும், நிறுத்த வேண்டும். இந்த சிமிர்னா சபையிலிருந்து அடுத்தது அங்கே ஒரு 3 காரியத்தை அவர் என்ன செய்கிறார் அப்படி சொன்னால், முதல்ல 9வது வசனம் கடைசி பாருங்க, அறிந்திருக்கிறேன். என்னது, அறிந்திருக்கிறேன். அப்போ நான் படுற பாடுகள் யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். தான் முதல் காரியம். அவருக்கு தெரியாமல் எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. நீர் அறியா யாதும் நேரிடா. என்னுடைய சகோதரி ஒருத்தங்க ராம்நாட்டில் இருக்கிறாங்க. சரியா? கொரோனா டைமில் ஒரே நாளிலே ஒரு 2 நாள் கேப்பில், முதலாவது அவர்களுடைய அம்மாவை இழந்தார்கள், அடுத்த 5வது நாளில் அவர்களுடைய அண்ணனை இழந்தார்கள். 2 பேரும் இழந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் பிஜி அசிஸ்டண்ட் மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ராம்நாட்டில். அவங்க ஹஸ்பண்ட் பிஎஸ்என்எல் ஜூனியர் இன்ஜினியராக இருக்கிறாங்க. 2 பேரும் நல்ல போஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஒரு நாட்களையும் வார நாட்களை விடுவதில்லை. ஊழியம் என்று சொல்லி புத்தகங்களை விற்ப, பிரசங்கம் பண்ண அவ்வளோ பிஸி. இப்போ எப்படி அந்த அந்த பாடலிருந்து, அந்த சோர்வுலேருந்து எப்படி நீங்கினாங்கன்னா, ஒரே ஒரு பாடல், நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலைமுடியையும் எண்ணினீரே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்ன நடத்தும். சேமுக்கு நீங்கள் ஃபோன் போட்டிங்கன்னா அந்த பாட்டு தான் என்ன செய்யும், படிக்கும். என்னை மறவா இயேசுநாதா, நீர் அறியா யாதும்
நேரிடா. எனவே பாடுகள் நடுவிலே செல்லும் பொழுது உமக்கு தெரியாமல் எதுவும் என்ன செய்யாது, நடக்காது. இந்த ஒரு நிச்சயம் நம்மளே அது என்ன செய்யும், என்கரேஜ் பண்ணும். அடுத்து அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பதில் செய்கிற ஒரு ஆண்டவர். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை, நம்மை ஒடுக்குகிறவர்களை, தீங்கு செய்கிறவர்களை நாம் பதில் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் யார் செய்வா? ஆண்டவர் பதில் செய்கிற ஒரு ஆண்டவர். அது சரித்திரத்திலையும் பார்க்கிறோம், திருச்சபையின் வரலாற்றிலையும் பார்க்கிறோம், நம்முடைய நாட்களிலும் அதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இந்த ரெண்டு காரியங்கள், ஒன்று அறிந்திருக்கிறார், ஆண்டவருக்கு தெரியும். ரெண்டாவது அவர் பதில் செய்கிறவர். மூணாவது அங்கே ஒரு காரியம் போட்டிருக்கு பாருங்க, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். அப்போ கரெக்டாக எண்ணி 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 10 நாள் உபத்திரவப்பட்டுட்டு 11 நாள் சரியாயிருமா? இந்த வெளிப்படுத்தல நம்பர்களுக்கெல்லாம் அதான் சொன்னேன், குறியீடாக எழுதப்பட்டிருக்கிறது. 1,44,000, 12,000, 7 இதெல்லாம் குறியீடுகளாக என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல போகிறாந்தா, பிரதர் என் கூட ஊழியத்துக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், எனக்கே 1008 வேலை இருக்குது சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்போ கரெக்டாக 1 வேலை 2 வேலை 1008 வேலை செய்ய போகிறேன்னு அர்த்தமா? பல வேலைகள் இருக்கிறது என்பதை என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம், 1008. இதே போல் 10 நாள் உபத்திரவப்படலைன்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் அ டைம் லிமிட். உங்கள் பாடுகளுக்கு என்ன உண்டு, லிமிட் உண்டு. அவர் ஒருத்தனை சோதிக்கிறவன் அல்ல, எதுவரை தான் சோதிப்பார், சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான திராணிக்கு மிஞ்சி ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், சோதிக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த காரியத்தை நமக்கு என்ன செய்யணும், 10 நாள் உபத்திரவப்படல என்ன அர்த்தம்னா, உன் பாடுகளுக்கு உன் வேதனைகளுக்கு ஒரு எல்லை உண்டு, அவைகள் சீக்கிரத்தில் சரியாகும். அதைத்தான் பவுல் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ 10 நாள், எனக்கெல்லாம் அந்த வார்த்தை அடிக்கடி என்கரேஜ் பண்ணியிருக்கேன். 10 நாள் உபத்திரவப்படி, பாடுகளுக்கு என்ன உண்டு, லிமிட் உண்டு, எல்லை உண்டு. திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார், பாடுபடுத்த மாட்டோம். அப்போ அறிந்திருக்கிறார், பதில் செய்வார், எல்லை உண்டு என்கிற செய்தி நம்மை மரண பரியந்தம் உண்மையாக இருக்க அது என்ன செய்கிறது, அழைக்கிறது. எனவே எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அந்த மரண பரியந்தம் அந்த உண்மைத்தன்மையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக் கூடாது. எடுத்த காரியத்தை கடைசி செய்தி முடிக்கும் வரை உண்மை முத்தமத்தோடு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. எனவே முதலாவது ஆதி அன்பை விட்டா என்று சொல்லுகிறார். ரெண்டாவது மரண பரியந்தம் உண்மையாயிரு. பாடுகளை கண்டு, உபத்திரவங்களை கண்டு, ட்ரிபுலேஷனை கண்டு, அக்யூசரை கண்டு, குற்றம் சாட்டுகிறவனை கண்டு, மரணத்தை கண்டும் என்ன செய்து விடாதே, துவண்டு விடாதே. பாடுகளை அறிந்திருக்கிறேன், ஏற்ற வேளையில் பதில் செய்வேன், உன் பாடுகளுக்கு என்ன உண்டு, எல்லை உண்டு என்பதை என்ன செய்கிறார், விளங்க பண்ணி, 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. இங்கே கொன்றுவான், ஆனால் உனக்கு என்ன கிடையாது, 2ஆம் மரணம் கிடையாது. உனக்கு என்ன இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கிறது. மூணாவது அதிகாரம் மூணாவது சபை 12வது. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். ரோம மன்னனுடைய சிலையிலே பட்டயத்தை வைத்திருப்பது போல் என்ன செய்திருப்பார்களாம், வைத்திருப்பார்கள். அந்த சிலை பெர்கமு சபையிலே காணப்பட்டிருக்கிறது, பட்டயத்தை வைத்த ராயனுடைய சிலை. அப்போ அவர்கள் ராஜா என்றால் ஒரு பட்டயம் வைத்திருக்க வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். என்ன சொல்றாருன்னா, எப்போ அவன் ஒரு சைடு அடிக்கிற கத்தி வச்சிருந்தான்னா, நான் யாரு 2 சைடு அடிப்பேன். அப்போ உங்க ராயரை விட யாரு பவர்ஃபுல்னு அர்த்தம், ஐ எம் பவர்ஃபுல் என்பதை முதல் காரியத்தில் என்ன செய்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சபைக்கு என்ன பேசினா புரியுமோ அதை தான் என்ன செய்வார், பேசுவார். புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் அந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அவங்க லாங்குவேஜில் அவங்களுக்கு புரியும்படியா என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு ரோம ராயனுடைய பட்டயத்தை பற்றி அப்பா பெரிய ஆளு. இங்கே சொல்றாரு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகள் சிங்காசனம் சாத்தானுடைய இருக்கிற இடத்துல என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. என்ன என்று சொன்னால், ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், அங்கே அசிலிப்பியோஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளை அவர்கள் என்ன செய்து வந்தார்கள், வணங்கி வந்தார்கள். என்ன கடவுள், அசிலிப்பியோஸ் என்கிற ஒரு கிரேக்க கடவுள் வணங்கி வந்தார்கள். அந்த கடவுள் எதற்கு பெயர் பெற்றவர் என்றால், சுகம் கொடுப்பதற்கு பெயர் பெற்றவர். நன்றாக கவனிங்க, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். சுகம் கொடுப்பதற்கு பெயர் பெற்ற அசிலிப்பியஸ் கடவுளை பெர்கமு பட்டணத்தார் வணங்கி வந்தார்கள். அது என்ன கதை என்று சொன்னால், அந்த சிலை, அந்த அசிலிப்பியஸ் கடவுளுடைய உருவம் என்ன என்று சொன்னால், பாம்பு, ஒரு கம்பின் மீது பாம்பு சுற்றப்பட்டிருக்கும். அதுதான் இன்றைக்கு மருத்துவத்துறையில் என்ன செய்யப்படுகிறது, பயன்படுகிறது. அதனுடைய ஆரிஜினை நான் சொல்கிறேன், கவனிங்க. ஆனால் இந்த அசிலிப்பியஸ் என்ன என்றால், கிரேக்க புராணங்களிலே இந்த அசிலிப்பியஸ் என்பவன் அப்பல்லோ என்கிற கடவுளுடைய பையன். இவன் சுகம் பெற்றவர்கள், வியாதியஸ்தர்களுக்கு சுகம் எப்படி கொடுக்கிறான் என்றால், பாம்பினுடைய விஷத்தை வைத்து சுகம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது புராணத்திலே. எனவே மருத்துவம் WHO எந்த சிம்பிளை வைத்து விட்டார்கள்,
பாம்பு சிம்பல், அதை கம்பு சுற்றி இருக்கிறது. இது கிரேக்க புராணத்திலிருந்து. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த பாம்புக்கும் வேதத்திற்கும் சம்பந்தம் உண்டா, சுகத்திற்கும் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இருக்கா இல்லையா? பாம்பு கடிச்ச உடனே உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வேத ஆராய்ச்சியாளர்கள், கிரேக்க புராணம் எங்கேருந்து காப்பி அடிக்கப்பட்டது? ஏன்னா இது எழுதப்பட்டது 1500. எது? வெண்கல சர்ப்பம். கிரேக்க நாகரிகம் வந்தது கிமு 300. 1200 வருஷத்துக்கு முந்தி வந்த வேதாகமத்தை காப்பி அடித்து எழுதப்பட்ட கிரேக்க புராணங்கள்லேருந்து எடுத்தப்பட்ட சிம்பிள் தான் மருத்துவ சிம்பிள். அப்போ இவர்கள் மருத்துவத்துக்கு பெயர் பெற்ற அந்த பாம்பினுடைய சிலையை என்ன செய்து வந்தார்கள் இந்த பெருகம மக்கள் வணங்கி. அதனால தான் சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ என்ன செய்கிற கூடி. என்னடா அந்த சிம்பிள் சர்ப்பத்தினுடைய சிம்பிள். இது படிக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கும் நம்ம அந்த டாக்டர்ஸுடைய சிம்பிளை பார்த்தா தெரியும், ஒரு கம்பு இருக்கும், அதில் என்ன இருக்கும், பாம்பு சுற்றி இருக்கும். அது அசிலிப்பியோஸ் என்கிற அந்த கடவுளுடைய கிரேக்க புராணத்திலிருந்து எடுத்தாலும் அதற்கு ஆதாரமாக இருக்கிற ஒரே காரியம் நீங்களும் நானும் படிக்கிற சத்திய வேதாகமம் மாத்திரமே. பல புராணங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு கடவுள் வெள்ளத்தினாலே பூமியை அழித்தார், வானவில்லை வைத்தார் என்று புராணங்களில் எழுதப்பட்டிருக்கிறதாம். புராணங்களுக்கு முந்தையே வேதத்தில் அந்த காரியம் என்ன செய்திருக்கிறது, நடந்திருக்கிறதை நாம் என்ன செய்ய முடியும், அறிய முடியும். எனவே இப்படி ஒரு காரியத்தை அவர்கள் என்ன செய்து வந்தார்கள், எழுதி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த பேப்பர் அச்சடிக்கிற இந்த பாப்பிரஸ் என்று சொல்லுகிற அந்த பேப்பர் அச்சடிக்கிற பிரிண்டிங்கான அந்த இது எகிப்திலிருந்து இறக்குமதி செய்து வந்தார்கள். இந்த எகிப்து கூட இவர்களுக்கு சண்டை ஏற்பட்டதினாலே அந்த ஏற்றுமதி நிறுத்தப்பட்டது. எனவே இவர்கள் பேர்ச்சமெண்ட் என்கிற ஒரு புது கருவி, விலங்குடைய தோளில் எழுதுகிற ஒரு கருவியை இவர்களே என்ன செய்திருக்கிறார்கள், கண்டுபிடித்திருக்கிறார்கள். எழுதுகிற லைப்ரரி இருந்திருக்கு, புக்குக்கு எழுத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதனால தான் இவர்களுடைய வாக்கு தத்துவத்தில் சொல்லுவார், ஒரு புதிய நாமத்தை என்ன செய்வேன், கொடுப்பேன். நமக்கு புரியுதோ புரியலையோ, அவங்களுக்கு எழுதுறதுனா என்னது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போ சொல்கிறாரு, ஜெயங்கொள்ளுகிறவனோ அவன் பேரை என்ன செய்வேன், புதிய நாமத்தை கொடுப்பேன். இப்படி ஒவ்வொரு சபைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன் அந்த காரியத்தை சொல்லியிருக்காருன்னா, இங்கே அந்த எழுத்துக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். அதனால் சொல்கிறாரு, எப்பா புதிய பேரை நான் என்ன செய்வேன், கொடுப்பேன், நீ புதிய பேர் என்ன செய்யலாம், எழுதலான்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், அங்கே உற்சாகப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இது ஒரு தலைநகரமாக என்ன செய்திருக்கிறது, ஏசியா மைனர். முதல்ல ஒரு காரியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த 7 சபைகளும் ஏசியா மைனர் என்று சொல்லப்படுகிற இன்றைய நாளின் துருக்கி கண்ட்ரியில் தான் இந்த 7 சபைகள் என்ன செய்திருக்கு, அந்த நாட்களில் இருந்ததை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதனுடைய தலைநகரமாக இந்த பெர்கமு பட்டணம் என்ன செய்திருக்கு, இருந்திருக்குது. 20,000 புஸ்தகங்கள் கொண்ட லைப்ரரி இந்த பெருகமு பட்டணத்தில் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. அதனால் இவங்களுக்கு இந்த எழுதுறது படிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால தான் பீலேயாமினுடைய போதகத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, படித்து பீலேயாமுடைய போதகத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அதனால தான் சொல்லுகிறார், பீலேயாமினுடைய போதகத்தை நம்ம வாசிப்போமா, இந்த இடத்துல நம்ம வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கு ஏசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரம்னா போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. 3வது என்ன சொல்றாருன்னா, பீலேயாமின் போதகத்தை கை கொள்ளாதே, கை கொள்ளுகிறவர் உன்னிடத்தில் உண்டுங்கிறத என்ன செய்கிறார். அது என்ன பீலேயாமின் போதகம், நீங்கள் என்னாகமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜனக்கூட்டம் வந்திருக்கும். சபிக்கணும் வாப்பான்னு என்ன செய்வார், பாலா கூடுவான். இவன் வந்து சபிக்கிறது தான் என்ன செய்வான், வருவான். ஆனால் வாயை திறந்தா என்ன வந்துடும், ஆசீர்வாதம். 3 தடவை 4 தடவை பண்ணுவான், அவனால் முடியாது. பாலா கூட்டு சொல்லுவான், அவனையை ரொம்ப கனம் பண்ணுவேன் நினச்சேன், நீ என்ன பண்ணிட்ட, எனக்கு துரோகம் பண்ணிட்ட. அப்போ அவன் என்ன சொல்லி, நான் என்ன செய்ய, என் வாயில் என்ன தான் வருது, ஆசீர்வாதம் வருது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு அது பெரிய வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானை என்ன செய்திருக்கிறார், முறியடித்திருக்கிறார். சாத்தானுடைய வல்லமையை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். மந்திரம், தகடு, பில்லி சூனியம் இதெல்லாம் நம்மளை ஒன்றும் என்ன செய்யாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் நம்புகிறவர்களானால் இது எதுவுமே நம்மகிட்ட வராது. என்ன செய்யாது, பிச்சுக்கிட்டு போயிடும். ட்ரிபிள் பவர் இருக்கு. நம்ம சில நேரங்களில் அந்த ட்ரிபிள் பவரை நம்புறதே இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்தாவினுடைய வல்லமை இருக்கும்போது எத்தனை தகடு வச்சாலும் என்ன பண்ணிட்டு போயிடும், அடித்து பிச்சுட்டு போயிடும். அகஸ்டின் ஜெயக்குமாரன் சொல்லுவாங்க, அவங்க சாகணுன்ட்டு பல வருஷத்துக்கு முந்தி 72 மணி நேரம் யாகம் நடத்தியிருக்காங்க. 72 hours நான் ஸ்டாப் யாகம் ஃபார் அகஸ்டின் ஜெபக்குமாரனே சாகணுன்ட்டு. அவர் அழகாக சொல்லுவார், யாகம் வளர்த்தவனை காணும், நானும் உயிரோட தான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். ஏக்காக சொல்லுவார், என்ன மந்திரம் மாயம் ஒன்றுமே என்ன செய்யாது, சாத்தானுடைய சகல வல்லமை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுது. மரித்தேன் சதா காலங்களிலும்
உயிரோடு இருக்கிறேன். இது ஒன்றுமே நம்மளை செய்யாது. ஆனால் சின்ன பாவம் நம்ம லைஃபே என்ன பண்ணிடும், கவுத்து விட்டுரும். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு மந்திரம் போடுறான், சபிக்கணும்னு நினைக்கிறான், ஒர்க் அவுட் ஆகலை. அவன் வந்து நேராக கூட்டு சொல்கிறான், ஏப்பா இவங்களை சபிக்க முடியாது, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு இருக்குது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்று செய், அழகான பெண்களை கூட்டத்துக்குள்ள அவுத்து விடு, சாப்டர் க்ளோஸ். மாயமும் மந்திரமும் செய்யாததை ஒரு சின்ன பாவம் என்ன பண்ணிட்டு போயிடும், முடிச்சு போயிடும். அதனால தான் சொல்கிறேன், பாவம் அவ்வளோ தூரம் என்ன செய்யுது, பாட்டு பாடி சொல்லலாம், பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். மந்திரம் மாயம் பில்லி சூனியம் செய்யாததை ஒரு சின்ன தவறு, ஒரு அழகான பெண்களை அவுத்து விடுறான். இஸ்ரவேல் என்ன செய்கிறாங்க, வேசித்தனம் பண்ணுறாங்க, தேவன் விலகுகிறார். அந்த நீங்கள் அதில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 25,000 பேர் என்ன செய்வாங்க, செத்து போவாங்க. பிணகாசு எலும்பி ஒருத்தனை என்ன செய்வான், ஈட்டியோட குத்தின பிறகு தான் அந்த வாதம் என்ன செய்யப்படும், நிற்கப்படும். சிமியோன் கோத்திரமே அதில் அவுட் ஆயிரும். ரெண்டாவது பையன் சிமியோன், நீங்கள் பின்னாட்களில் படித்து பாருங்கள், அந்த மோசை ஆசீர்வதிக்கும் போது சிமியோன் பேரை என்ன செய்யாது, இருக்காது. சிமியோன் கோத்திரத்துக்கு அட்ரஸ், ஏன்னா அவ்வளோ பேர் எதில் செத்து போயிடுவான், இந்த வேசித்தனத்தினால் அழிந்து போவார்கள். அப்போ என்ன அந்த பாவம், பிழையாமின் போதகம் என்ன அப்படின்னா, பாவம் செய்ய வைக்கக்கூடிய தூண்டுதல், பாவம் செய்ய நம்மை தூண்டக்கூடிய போதனைகள். இதுக்கு என்ன செய்யுங்க, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பிரசங்கம் பண்ணுறவங்க, செய்தி கொடுக்குறவங்க 2 காரியங்களை டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். திருத்துவத்தை நம்புகிறாங்களான்னு என்ன செய்யுங்க பாருங்கள், 1. 2வது, பாவம் செய்ய தூண்டுறாங்களா அல்லது பாவத்தை கண்டித்து பேசுகிறாங்களா. இந்த 2 காரியங்களும் சரியாக இருந்தால் தான் அந்த செய்தியை நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். நம்மை கரைபட வைக்கிற, நம்மை வஞ்சிக்கிற, நம்மை பாவம் செய்ய தூண்டுகிற போதனைகளுக்கு அல்லது செயல்பாடுகளுக்கு எப்படி இருங்க, கவனமாக இருங்க. போதகர்கள் மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ளவங்களே நம்மளை சில நேரம் என்ன செய்வாங்க, தூண்டி விடுவாங்க. அவங்க சண்டை போடுறதுக்கு மாற்றப்பட்டு நம்மளை என்ன செய்யறது, தூண்டி விடுற, நீ கேளு, நீ கேளு அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொல்லிடுங்க, நீங்களே என்ன செய்யுங்க, கேட்டுக்கிடுங்க, தூண்டி விடுவாங்க. கடைசியில் இழுத்து விட்டு அவங்க என்ன செய்வாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் பிழையாமின் போதகம், நம்மளை பாவத்தில் சிக்க வைக்கக்கூடிய போதகம். இங்கே அதான் சொல்லுகிறார், பிழையாமின் போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு, இதை நான் என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன். எனவே நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், நோ டிவினேஷன், நோ டெவில் டாமினேஷன், சரியா. ஆனால் பாவம் நம்ம என்ன செய்துவிடும், கவித்துவிடும். இவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அந்திப்பா கொல்லப்பட்ட போது கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஆனால் பிழையாமின் போதகத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், கை கொண்டார்கள். எனவே அந்த குறையை விட்டு நீ என்ன செய், மனம் திரும்பினா உனக்கு மறைவான மண்ணாவே என்ன செய்வேன். எந்த வனாந்தரத்தில் பிழையாமோல தடைப்பட்டாங்களோ அதே வனாந்தரத்தில் கொடுத்து அதே மண்ணாவால் ஒன்று என்ன செய்யும், அவங்க நல்லா புரிஞ்சுருக்கும். அப்போ அவங்களுக்கு அப்போ அந்த பிழையான் போதகத்திலேருந்து வரும்பொழுது ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் நம்மளை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார், புரிந்து கொள்ள வைக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த குறிகளில் என்ன செய்வேன், கொடுப்பேன் என்று சொல்லுகிறார், புதிய நாமத்தை என்ன செய்வேங்கிறார், தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார். எனவே பிழையாமின் போதகம் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிற அந்த போதகத்திற்கு கவனமாக இருக்க ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், அழைக்கிறார். கண்களை மூடுவோம். மீதி 4 சபை நாளைக்கு, சரியா. 3 காரியங்களை பார்த்துருக்கோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய், 2வது மரண பரியந்தம் உண்மையாயிரு, 3வது பாவம் பிழையாமின் போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்திலிருந்து. இப்போ உங்கள் கையில் ஆராதனை கீதங்கள் இருந்தால் அதில் ஒரு பாட்டு இருக்கு, சரியா. 300 வருஷத்துக்கு முந்தி ஒரு கீர்த்தனை பாட்டு எழுதியிருக்கிறாங்க, தேவலோகமதில் சேவிப்பார் தூயவர்கள் அப்படின்னு. அதில் கடைசி கவி பார்த்தோன்னா, ஜெயம் கொள்ளுகிறவர்கள், இந்த 7 வாக்குத்தத்தம் இருக்கும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஜீவ விருட்சம், ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு மரணம் இல்லை, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வாடாத கிரீடம். அந்த 7 காரியங்களையும் அந்த ஒரே பாட்டில் கடைசி கவியில், பாடல் தாளிலே அந்த பாடல் இருக்காது, ஆராதனை கீதங்களிலே இருக்கும். நாம் ஜெபித்து விட்டு காணிக்கைக்காக நாம் அந்த பாடலை என்ன செய்யலாம், பாடலாம். ஜெயம் கொள்ளுவோர் பரதீசில் வீற்றிருப்பார், வாடா ஜீவ கிரீடம் அணிந்து ஆளுகை செய்வார், ஜீவ கனி புசிப்பார், வியப்புறு புதுநாமம் வெள்ளுடை தரித்து விடிவெள்ளியாய் நித்தியம் விளங்கி ஜொலித்திடுவார் என்று ஒரு நல்ல கீர்த்தனை பாடல். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஆதியில் கொன்றது அன்பு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? வேதம் வாசிப்பதிலே, ஜெபிப்பதிலே, ஆண்டவரை தேடுவதிலே, ஒரு மனமாய் இருப்பதிலே, ஒற்றுமையாய் இருப்பதிலே, ஊழியம் செய்வதிலே, ஊழியங்களுக்கு கொடுப்பதிலே ஆதி நிலை ஏகுவோமே. ஒப்பு கொடுப்போம். படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, மரண பரியந்தம் உண்மையாயிரு. நெருக்கங்கள் சோதனைகள் வரும்போது முறுமுறுக்கிறேனா அல்லது கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று ஒப்பு கொடுக்கிறேனா? 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், பாடுகளுக்கு எல்லை உண்டு, திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் என்று சொல்லி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். பாவம் செய்ய தூண்டுகிற
பீலேயாம்களுக்கு கவனமாய் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். சிலுவையின் போதகத்தை கை கொள்வோம், பீலேயாமின் போதகத்தை வெறுத்திடுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோடு பேசியிருக்கிறீர். ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு நீர் அளித்த அந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பாடுகளை குறித்து பயப்படாமல் சகித்துக்கொள்ள பலன் தாரும். பீலேயாமின் போதகத்தை வெறுத்து சிலுவையின் போதகத்தை பின்பற்ற எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.